தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அதை ஓரளவிற்கு இங்கே குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்திலும் விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார். என்னை சந்திக்கிறது ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசலாம். என்ன விஷயம்னா இல்லை நேராக பார்க்கணும், நேராக திரும்ப திரும்ப சொன்னார். சரி நேராக வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்துல எனது மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேரும் வந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்துல பல நேரங்கள்ல சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துருப்பேன். அந்த நேரத்துலலாம் அவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்பொழுதே ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய சால்வை எல்லாம் போட்டாங்க. இதுக்கு பூக்கொத்து சால்வை இதெல்லாம் என்ன? இல்ல ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்க? ஒன்னும் இல்ல, விவசாயம் சம்பந்தமா ஒரு ஆவணப்படம் ஒண்ணு எடுக்கணும், அதுக்கு நீங்க ஒரு 2 நாள் நடிச்சு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்து இருந்த நான் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். என்ன சிக்கல்ல மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமா தான் சொன்ன, வேணும்னு சொல்ல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னாரு. கதையெல்லாம் நல்லா இருக்கு, நீங்க எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்துல போய் எடுத்தீங்கன்னா எங்க தோழர்கள்ட்ட உதவி தேவைப்பட்டா நான் உதவி செய்ய சொல்றேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அவரு மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சியா சொல்லு, மிக மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எதையும் சாதிச்சிருவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்ட்டு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடல, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் அவர் சொன்னாரு, எனக்கு தான் முதல்ல அதான் உண்மை, அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமா 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னா. ஐயா ஆவணப்படம் தானே, இன்னைக்கு 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணை செயலாளர் பெரியசாமி, அவர்கிட்ட சொன்னா நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனா 2 நாள் தான், அதுக்கு மேலே நான் வரமாட்டேன், அதோட நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்ல அதோட நாங்க முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டிக்காரத்தனம், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னாப்புல. ஆவணப்படம் தானே. நான் சரி ஒரு 3 நாளா வச்சுட்டு போவோம்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு, எனக்கு ஆவணப்படம்னா என்ன, நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலங்க பண்ணதில்லை. போனோடனே பிரிய விட சொன்னாரு, போன அன்னைக்கே பிரிய விட சொன்னாரு. ரஷ்யா அவங்க பிரி சுத்துனாங்க. அப்புறம் மறுநாள் பாட கட்டி தூக்கிட்டார் நம்மள. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுத வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாவும் பார்த்துட்டேன். எல்லாரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துண்ணூத்து போட்டையெல்லாம் அடிச்சு மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆவது நாள் இழுத்தாப்புல. அப்புறம் சொன்னாரு, ரொம்ப நைஸா தான் சொல்லுவாரு, இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காம அப்படின்னாரு. ஓஹோ இப்படிதான் தொழிலா, இந்த தொழில் இப்படிதானான்னு அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 2 நாள் 40 நாள் ஆயிருக்கு. அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. இது யாரு அப்படின்னா, அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கல, சமுத்திரக்கனியோடு தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அவர் அப்படியே வந்துருச்சுது. இது இப்ப என்ன ஆயிட்டுனா,
அரசியலை விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்கிறது மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு மேடையில பல பேர் சொல்ற பொழுது கிடையாது.